மாதிரியே தேடுது. ஒருவேளை பூர்ணி சொல்ற மாதிரி நம்ம அவரை லவ் பண்றோமோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. அப்புறமே ஏன் அவரை காணான்னு தேடுது? பூர்ணி கிட்ட கேட்டேன்னா அப்புறம் திரும்பி என்னை திட்டுவா. ஐயோ, இதெல்லாம் நம்ம வளர விடவே கூடாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டேட்டஸ் எங்க, அவங்க ஸ்டேட்டஸ் எங்க? லவ்வெல்லாம் நம்ம வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே ஒத்துக்கலைன்னா முரளி அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க தானே. ரொம்ப ஹைஃபை ஆனவங்க. கண்டிப்பாக பூர்ணி தான் முரளிக்கு கரெக்டான ஆள். நம்ம தகுதிக்கு எதுவோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. நம்ம அவரை எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக அவர் நம்ம மனசுக்குள்ளார இருக்காருன்னு அர்த்தம். இனிமே இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்திடணும். என்னடி என்னமோ யோசிச்சுட்டு உம்முன்னு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் உன்னைய விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ அவரை லவ் பண்ணுறன்னா சொல்லிடு, நானே போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சேச்சே, எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் எதுவும் இல்லை. நான் படிக்க தான் வந்தேன். இந்த லவ் கிவெல்லாம் எனக்கெல்லாம் செட் ஆகாது. நீ அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வேணா உன்னோட ட்ரீட் அவருக்கு மட்டும் கொடுவேன். நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடி என்னோட உயிர் தோழி நீனு, நீ தான் ட்ரீட் கேட்ட. நீ கேட்டு நான் வைக்கலனா அது தப்பாயிடாது? இல்லடி, அவரும் வருவார்ல. அப்படியே ரொம்ப நல்ல விளையாட்டம் நடிக்கிறியே. வரலன்னு தான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. என்னம்மா நடிக்கிற? என்னடி நீ? முரளியாவே வந்தா வரட்டும், உனக்கு நான் கண்டிப்பா ட்ரீட் கொடுப்பேன். என் ட்ரீட்டுக்கு நீ கண்டிப்பா இருக்கணும், சரியா? இல்லடி அம்மா தாயே, நான் உன்கிட்ட தெரியாம கேட்டுட்டேன். ஒரு ஃப்ரெண்டுன்ற உரிமையில கூட கேட்க கூடாது? இல்ல கேட்கலாம். அப்புறம் என்ன, பேசாண்டு வா. ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, நீயே வாயை திறந்து கேட்டுட்ட. அப்புறம் ட்ரீட் கொடுக்கல வைக்கலன்னு என்னைய குத்தம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பக்கத்துல தானே இருக்கு கண்ணப்பா ஹோட்டல், அங்க போய் பார்த்துக்கலாம். இல்ல அவரு பாரு. இல்லடி, அவர் வரதா இருந்தா அவருக்கு எந்த ஹோட்டல்னு தெரியாதுல்ல, அதனால தான் சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கலடி. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி அப்பவே சொல்லிட்டேன். அவரு வேலையா இருக்காராம். நீங்க ஜாயின் பண்ணுங்க, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. போதுமாங்க? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவரு அங்க வந்து ஜாயின் பண்றதா இருந்தா இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. சரிடி, நம்ம போலாமா? போலாம். வா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரிடி. என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? அவர் எங்க எங்கன்னு உன் கண்ணு அலைப்பாயிறது எனக்கு என்ன தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். உன் வாயால மட்டும்தான் நீ லவ் பண்ணலன்னு சொல்ற, ஆனா உன் கண்ணு அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. கீதா, என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்ற. எனக்கு முரளி மாமாவை பிடிக்கும்னு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி பண்றது தாண்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்லைன்னா என்கிட்ட உண்மையாவது சொல்லணும், அதையும் சொல்ல மாட்டேங்கிற. இன்னைக்கு என் மாமா முன்னாடி உன்னை அவமானப்பட வைக்கிறேன். கீதா, எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்க? உட்காரு. இந்த வரேன். பேக கீழே வைடி, யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இந்த வைக்கிறேன்டி. ஃப்ரீயா உட்காருடி. இல்ல பரவாயில்லடி. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போதும். சிக்கன் பிரியாணி போதுமா? ஏய், சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப்பு இதெல்லாம் சாப்பிடு. எதுக்கிட்ட தேவையில்லாம அவ்வளவு? உனக்கு காசு நிறைய ஆயிடும்ல. பரவாயில்லடி, என்னைக்காவது ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட போறோம். சொன்னா கேட்க மாட்டேன். வெயிட்டர். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா இந்த கடை பக்கம் ஆளையே காணா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு இந்த கடை பக்கத்து எட்டியே பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வெரி சாரி மேடம், நான் தான் உங்க எல்லாரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கடை பக்கத்தே வரல, உங்க காலேஜ் சைடு வந்து யாருமே இந்த சைடு வரல. நான் பண்ணதுதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க மேடம். பரவாயில்ல சார், எங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல. நாங்க வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்திருக்கணும். உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. நாங்க எதுவும் தப்பா நினைக்கல. ஓகே மேடம், என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்க? 2 பிளேட் சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65, அப்புறம் ஃபிங்கர் ஃபிஷ். ஏய் இவ்வளவு ஆர்டர் போடுற? கொஞ்சம் சும்மா இருக்கியா? முரளியும் வந்துருவார்ல, அவருக்கும் கம்பெனிக்கு ஏதாவது வேணுமா இல்லையா? மொத்தம் 3 பேரா? அப்ப 3 சிக்கன் பிரியாணி போட்டுமா? இல்ல, முரளிக்கு சிக்கன் பிடிக்காது, அவரு மட்டன் தான் சாப்பிடுவாரு. மட்டன் பிரியாணி இருக்கா? இருக்கு மேடம். ஓகே, 2 சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 ஒரு பிளேட்டு, ஃபிங்கர் ஃபிஷ் ஒரு பிளேட்டு. ஓகே மேடம், அவ்வளவுதானா? எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு எதுவும் வேணுமா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு கோக் எடுத்துட்டு வாங்க. ஏய், எனக்கு கோக் எல்லாம் பிடிக்காது. உனக்கு யாரடி சொன்னா? எனக்கும் அவருக்கும் கோக் வேணும். உனக்கு வேணா ஆரஞ்சு ஜூஸ் சொல்லட்டுமா? ஓகே, ஆரஞ்சு ஜூஸே குடிச்சுக்கிறேன். சரிடி.
ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வந்துருங்க அவளுக்கு. ஓகே மேடம், 10 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். ஓகே சார். குணா, வாப்பா. என்னப்பா கடப்பக்கிட்ட ஆளே காணோம்? நான் கடப்பக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை தான் ஆளே காணோம். நான் வர நேரம்லாம் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க போயிடுறேன். 2வது பொண்ணு வீட்டில் இருக்கு, அதுக்கு சீக்கிரமா கல்யாண காட்சி பண்ணி தானே ஆகணும். ஆமா ஆமா, அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னடா? இல்ல, உன் பொண்ணு யாரையோ லவ் பண்றதா கேள்விப்பட்டேன். என்ன? உன் வீட்டு பக்கத்துல உள்ளவங்கலாம் ஏதோ சவுண்ட் கேட்டதா சொன்னாங்க. அப்ப நீ ஏதோ கத்திட்டு இருந்தியா, எப்படி நீ லவ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு. அவங்களாம் சொன்னாங்க உன் பொண்ணை தவிர வேற யாரும் அங்க இல்ல, உன் பையனும் 12வது தான் படிக்கிறான். அதனால தான்டா கேக்குறேன். ஏன், யார் அந்த பையன்? நம்ம ஜாதிக்காரனா? இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாதது. இதை போய் மெனக்கெட்டு என்கிட்ட வந்து கேட்குற? ஏய், நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். இப்படிலாம் பேசுறாங்க, நீ தான் உன் பொண்ணை கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். முதல்ல குடும்ப விஷயம் பேசும்போது அமைதியா பேசுங்க. ரோட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசுனா அப்புறம் இப்படிதான் பேசுவாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. உன் குடும்ப விஷயம் ஏதாவது நான் தலையிடுறேனா? இல்ல, சும்மா சும்மா எதுக்கு என் குடும்ப விஷயத்துல மட்டும் தலையிடுறீங்க? டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. இது பொண்ணு விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் அது என் வீட்டு விஷயம். நீ வந்து மூக்க நுழைக்காத, சரியா? என்னடா நீ, நான் உனக்கு நல்லதுதான் சொல்லலான்னு வந்தா நீ இப்படி எரிஞ்சு விழுவுற. அப்பா சாமி, எனக்கு நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் சொல்ல வேணாம். உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்தா போதும். எங்கடா எவன் கிடப்பான்னு பார்த்துட்டு இருப்பீங்களோ? டேய், நானாடா கேட்டேன். நீ கத்துன கத்து கேட்டுட்டு தான் அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆமா, இவர் பெரிய மைனரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. டேய், அவன் உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொல்ல மாட்டியாப்பான்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் ஃப்ரெண்டுன்ற நினப்புல தான் வந்தேன். நீ என்னை எப்படி பாக்குறியோ என்னன்னு எனக்கு தெரியலடா. உன் குடும்பத்துல இந்த மாதிரி நடந்து அந்த மாதிரி கேட்டா உனக்கு அந்த வழி தெரியும். நீ தான் அந்த மாதிரி பண்ண மாட்டியே. உன் குடும்ப விஷயம் நான் மட்டும் ஏதாவது கேட்டா வள்ளுன்னு விழுவ வேண்டியது. அது எப்படிரா என் குடும்ப விஷயத்துல மட்டும் நீ இவ்வளவு தூரம் தலையிடுற? டேய், நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், உனக்கு நல்லது பண்ணணும் தான் நான் வந்தேன். நீ ஒரு நல்லதும் பண்ண வேணாம் சாமி. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். வேலையை பாக்குறியா? சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன்டா. ச்சே, எப்படா இப்படிதான் இருக்காங்களோ தெரியல. அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மூக்க நுழைச்சுக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு என்னத்த சொல்ல. அப்பவே சொன்ன கஸ்தூரி, நான் தான் கேட்கவே இல்லை. சீக்கிரமா அமிர்தாவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லனா இது அப்படியே பரவி இவளை கல்யாணத்தையும் நடத்த விடாம பண்ணிரும் போல. ச்சே. ஏய், என்ன பார்த்துட்டே இருக்க? பிரியாணி வந்துருச்சு, உனக்கு ஏத்த ஜூஸும் வந்துருச்சு, சிக்கன் 65 போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் சாப்பிடு. சரிடி. பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்குல்ல? ஆமாண்டி. பூர்ணி, சொல்லுடி. ரெஸ்ட் ரூம் போகணும்டி. போயிட்டு வா. சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடி. கீதா, இந்த ஜூஸை மட்டும் நீ குடிச்சிட்ட, அதுக்கப்புறம் நீ உன்னையே மறந்துடுவ. நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தருணம் செம்ம சூப்பரா இருக்குல்ல? வா வா, உனக்காக இது காத்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா, நான் வரங்காட்டி ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆமா முரளி, ஆரம்பிச்சிட்டோம். உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்காதுல்ல, அதனால மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கேன். சூப்பரு. அங்கிட்டு சேர் இல்ல, நான் இங்கிட்டே உட்காந்துக்கிறேன். என்ன மேடம் அமைதியா இருக்காங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. மேடம்க்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? அவளுக்கு சிக்கன்னா உசுரு, ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஜூஸ் எல்லாம் வேற வந்திருக்கு. கொஞ்சோண்டு தாகமா இருக்கு, ஜூஸ் குடிச்சுக்கிட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏன்? கொஞ்சம் தாகமா இருக்கு பூர்ணி, ஜூஸ் குடிச்சுக்கிறேனே. இல்ல, அது அவளுக்காக வாங்கினது. கீதாவுக்காக வாங்கினது தானே? நான் குடிச்சா என்ன தப்பு? ஏன் அவ எச்ச பண்ணிட்டாளா? ஆமா. என்ன? ஆமாடி, நீ எச்ச பண்ணிட்டல, அத அவருக்கு கொடுக்க கூடாதுல்ல. முரளி, உங்களுக்கு கோக் சொல்லியிருக்கேன். கோக்கா? கோக்கும் எனக்கு பிடிக்கும் தான். என்னமோ ஜூஸ் குடிக்கணும் போல ஆசையா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இத கீதாவே குடிக்கட்டும். அப்பாடா, ஜூஸை குடிக்க விடாம பார்த்துட்டேன். முரளி மட்டும் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிருந்தான், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. எப்படியோ தடுத்தாச்சு. வேணா முரளியை பார்க்கவும் உம்முனே உட்காந்துருக்கா. சகஜமா உட்காந்துருக்க வேண்டியதானே. இதுக்காக அவன் வேற வலியுமா, என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற கேட்பான். ஐயோ. ஓய் கீதா,
நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, அவ தான் ஆர்டர் பண்ண சொன்னா. ஆர்டர் பண்ணோடனே வந்துருச்சு, அதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஓகே, சரி சாப்பிடு. ம், சரி. ஜூஸ் என்ன குடிக்காம இருக்க? ஜூஸா? எனக்கு பிரியாணி சாப்பிட்டதே கம்முன்னு இருக்கு. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். அடி பாவி, உனக்காக ஜூஸ் எல்லாம் கலந்தா வேணாங்கிற? என் பிளானே சொதப்பி விட்டுருவா போலயே. ஏய், இது ஜூஸ் நானும் கோக்கெல்லாம் குடிச்சிட்டேன், முரளியும் குடிச்சிட்டாரு. அவர் வயிற்றுல எல்லாம் இடம் இருக்காது. ப்ளீஸ் டி, வேஸ்ட் ஆகாத. இல்லையே, நான் ஜூஸ் குடிப்பேனே. இங்க பாருங்க மாமா, ஜூஸ் அவளுக்காக வாங்கினது. அவளுக்காக வாங்கினதை நீங்க ஏன் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க? பாவம், அவ என்னைக்காக தானே ஜூஸ் குடிக்கிறா. குடிச்சிட்டு போட்டுமே. சரி சரி கீதா, ஜூஸ் குடி. ஆ சரி. பெரிய அவ முரளி சொன்னாதான் ஜூஸையே குடிப்பா. ஆளையும் சைஸையும் பாரு. இந்த ஜூஸை மட்டும் குடிடி, இன்னையோட உன் கதை முடிஞ்சு. போதும் எனக்கு. சரிடி, அப்ப நம்ம கிளம்புவோமா? கிளம்பலாம். வெயிட்டர், எதுக்கு கூப்பிடுற? பில்லு பே பண்ணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பே பண்றேன். இது என்னோட பர்த்டே இல்லையா? உன்னோட பர்த்டே தான், நான் உனக்காக ட்ரீட் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோ. நீங்க கொடுக்குற ட்ரீட்டா? எனக்கு வேண்டாமே, எனக்கு ஒரு மாதிரி வருது. இதோ ஆரம்பிச்சிட்டால, இன்னமே தான் இருக்கு. போக போக என்னென்ன உளர போறாலோ தெரியல. என்ன உனக்கு ஒரு மாதிரி இருக்கு? அதுவா, நீ பேச வேண்டியதை பேசிட்டே இரு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். முரளி மாமா, என்ன? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் பில் பே பண்ணிட்டு வெளியே நினைக்கிறீங்களா? சரி. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்டி. அது வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ அப்படியே கிளம்பிடு. சரிடி. அடியே கீதா, மருந்து ஒர்க் அவுட் ஆகுது போலயே. நடக்கட்டும் நடக்கட்டும். இதுக்கப்புறம் முரளி உன் திசை சைடு கூட திரும்பவே மாட்டாரு. நான் தான் அவருக்கு ஏத்த ஜோடின்னு அவருக்கு புரிஞ்சிடும். இவ வேற சும்மா சும்மா மாமா ஓமாங்கறா. அடே முரளி. என்னது முரளியா? உன் பேர் தானடா முரளி? ஆமா. அப்புறம் முரளி தானே கூப்பிட முடியும். என்ன ஆச்சு இவளுக்கு? இதுல இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். ஏய் கீதா, பாத்து பாத்து. என்ன விடுங்க, நீங்க யார் என்னை பிடிக்க? ஏய், நான் பிடிக்கலன்னா நீ கீழே விழுந்துருவடி. விழுந்தா இருந்துட்டு போறேன், என்னைய தொடாதீங்க. என்ன கீதா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லதா இருக்கேன். அது சரி, என்னமோ சரியில்லை. அம்மா, நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? என்ன பயங்கரமா சண்டையெல்லாம் போடுறியே, அதான் அவ்வளோ பெரிய ரவுடியான்னு கேட்டேன். எனக்கு இது தேவைதான். உன்னைய பிடிச்சிக்கிட்டு இருக்கேல்ல, எனக்கு இந்த பேச்சு தேவைதான். இந்த பூர்ணி எங்க போனா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆள காணா. இவளை நம்ம எப்படி கூட்டிட்டு போறது? ஐயோ கடவுளே. டாய், ஒன்னு தாண்டா. என்னது டாவா? பின்ன நீ என்ன டியா? சரிதாம்மா, நீ பேசு. அது உன் மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? அப்படிலாம் எதுவும் இல்லையே. எல்லா பொண்ணுங்களும் பின்னாடியே வராங்க, ஏன்? அது எனக்கு எப்படிமா தெரியும்? நீ என்ன வேணாலும் சொல்லு, உன்கிட்ட ஒண்ணு சொல்லாம நான் மறைச்சிட்டேனே. மறைச்சிட்டியா? என்னடி ஏதோ போதை போட்ட மாதிரிலாம் ஆடிட்டு இருக்க? இங்க ஆட விடுற, நீடா சிப்பா பிடிச்சிருக்கீல. சரிதான், உன்னை இப்படியே விட்டா உங்க வீட்டுல தான் உன்னை திட்டுவாங்க. ஒழுங்கா வீடு போய் சேருவியா என்னன்னு தெரியல. இந்த பூர்ணி எங்க போனா? ராட்சசி விட்டுட்டு எங்கேயோ கிளம்பிட்டா. இவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்றது? பேசாம எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டுமா? அதுதான் சரியான வழி. பூர்ணிக்கிட்ட அப்புறமா ஃபோன் அடிச்சு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடணும். இவ புத்தி தெளிகிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கட்டும். வேற யார்கிட்டயாவது மாட்டினா இவ கதி அவ்வளவுதான். என்னடா என் கால ஓடிட்டே இருக்க? ஆமா தாயே, நான் ஒன்னும் சொல்லல. நீ வா, நம்ம கிளம்புவோமா? எங்க?
என் வீட்டுக்கு தான். அச்சோ, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு நான் வரவே கூடாது. அடியே, உன்னை இங்கேயே விட்டுட்டு போக முடியாது. அதனால என்னை தூக்கிட்டு போயா? ஐயோ படுத்துறாளே. ஒரு கண்டிஷன். என்ன? நான் உன் வீட்டுக்கு வரேன், ஆனா உன் ரூம்ல தான் இருப்பேன். அம்மா ரூமுக்குலாம் போக மாட்டேன். சரிதான். சரி, எப்படியோ நீ என் வீட்டுக்கே வா. நீ இந்த நிலைமையில நான் எங்கேயும் விட்டுட்டு போறதா இல்லை. நானும் உன் கூட எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நான் உன்னை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். சரி. எங்க நீ கூட்டிட்டு போற? நான் வரவே மாட்டேன், போடா. ஏய் கத்தாதடி. எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை கொன்னே போட்டுருவாங்க. அப்படியா? நான் உங்க அம்மாவை பார்த்ததே இல்லடா. நீ எனக்கு ஒரு வாடி காமிக்கிறியா? அவளை கொன்றுவேன் உன்னைய. என்னை கொன்னுடுவியா? சோ கடவுளே, உன்னை கொல்ல மாட்டேன் சரியா? நல்ல பிள்ளை தானே, அமைதியா வாடி. என் ரூம் மேல இருக்கு, மெதுவா ஏறி மேல போயிடலாம். ஏன்? எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது தெரியுமா? கால் வலிக்குதா? என்ன நீ தூக்கிட்டு போறியா? தூக்கிட்டு வேற போகணுமா? நீ என்னை தூக்கிட்டு போனாதான் நான் வருவேன், இல்லைன்னா ஒரு ரூமுக்கே வரமாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். இங்கேயா? ஏய், இங்கே எங்க அம்மா எல்லாரும் வந்து போற இடம். நீ மட்டும் இங்கே இருந்த எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும், மாட்டு போறது நீதானே. எனக்கு இது தேவைதான். போனா போதுன்னு காலேஜ்ல இருந்து உன்னை கொண்டு வந்து என் வீட்டுல இறக்கி விட்டா நீ என்னையவே கூத்து விடுறதுக்கு பாக்குறியா? அது இல்ல, உங்க அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எதுக்கு? இல்ல, இவ்வளோ அழகான பிள்ளைய பெற்றிருக்காங்களே, அதான். அழகா சிரிக்கிறியே. சரி சரி, கொஞ்ச நேரம் போதும். ப்ளீஸ்மா, மாடிக்கு போயிடலாமே. நான்டா உங்க அம்மாவை பார்க்கவே இல்லையே. ஐயோ விட மாட்ட போலியே. இப்ப நீ வர போறியா இல்லையா? யாரங்க? ஆத்தி, எங்க அம்மா வேற வராங்க. ஜாலி ஜாலி. நான் உங்க அம்மாவை பார்க்க போறேனே. ஏதாவது பேசுன அவ்வளவுதான். நீ ஒழுங்கா அந்த டேபிள் கடியில உட்காரு. முடியாது. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? மாட்டேன். ஐயோ, யாரங்கன்னு கேட்டேன். எங்க அம்மா வராங்கடி, அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம். பாவம் பார்த்து உன்னை கூட்டிட்டு வந்து தப்பா போயிட போகுது. எனக்காக கீழே உட்காருவேன். முடியாது. ஏன்னா உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும். என்ன பிடிச்ச உனக்கு நான் சொல்றதை கேட்க மாட்டியா? அப்படியா? சரி, நான் உட்காரேன். சரி உட்காரு. அச்சோ, அம்மா வேற வராங்க. சீக்கிரம் ஒளிடி. சரி, ஒளிகிறேன். உள்ளார போயிட்டியா? தாவணியெல்லாம் உள்ளார எடுத்துக்க. யார் யாருன்னு கேட்டுட்டே இருக்கேன். டேய். ஆமா, யாருன்னு அம்புட்டு தூரம் கேட்டுட்டே இருக்கேன்ல, நீ என்னடானா கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க? நான் தாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நான் கூட திருடன் போந்துட்டானு நினைச்சேன். திருடனா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளார விடுவேனா நானு? ஆமா ஆமா, நீயே பெரிய திருடனாச்சே. மா, பின் என்னடா, முன்வாசல் வழியா தானே வருவ, இன்னைக்கு என்ன பின்வாசல் வழியா வந்திருக்க? அது இந்த சைடு ஏதோ வேலையா போனேன். சரி, எதுக்கு அங்கிட்டு போயிட்டு அப்படின்ட்டு இப்படியே வந்துட்டேன். ஏன் இங்கிட்டு வரக்கூடாதா? வரலாம் வரலாம். நீ தான் முன்வாசல் இருக்கும்போது எதுக்கு நான் பின்வாசல் வழியா வரணும் அப்படின்னு தான் நீ பேசுவ. அதனாலதான் கேட்டேன். என்னடா இவன் அதிசயமா இங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். எவ்வளவு நாளைக்கு தான் முன்வாசல் வழியா வருது? கொஞ்ச நாளைக்கு பின்வாசல் வழியா வரலாமே. ஆமா, அப்பவாது நல்ல புத்தி கொடுத்து படிப்பும் நல்லா வருதான்னு செக் பண்ணியோ? இவ வேற. எங்கடா? என்னது? எங்க இருந்தோ சிரிப்பு சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதுவா? அது நான் தான், பாருங்க. டேய், இது இல்லடா. பின்ன? ஏதோ ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி இருக்கே. பொண்ணா? அதெல்லாம் நம்ம வீட்டுல எங்கம்மா? நம்ம வீட்டுல பொண்ணுக்கெல்லாம் இடமே இல்ல. நான் சிரிக்கிறது ஒருவேளை அப்படி கேட்டிருக்குமோ என்னமோ. நடிக்காதடா. டேபிள் கடியில யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? மா, நான் எதுக்குமா ஒளிச்சு வைக்க போறேன்? யாரையும் நான் ஒளிச்சு வைக்கலாமா? உன்னையெல்லாம் நம்ப முடியாதுடா. நான் போய் டேபிள் கடியில பாத்துட்டு வந்துட்டு அப்புறமா பேசுறேன். மாமா, என்னம்மா நீ? யார் யாரோ என்னை நம்புறாங்க. பெத்த அம்மா நீ. நான் எதுவுமே இல்லைங்கிறேன், நீ பாட்டுக்கு வந்து குனிஞ்சு பாக்குறேங்கிற. நான் என்னமோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து
அதுவும் தாவணி போட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்து டேபிள் கடியில ஒளிச்சு வச்ச மாதிரில பேசிட்டு இருக்க. அடே நீ செஞ்சாலும் செய்வ, நகரு நானே பாத்துக்கிறேன். அம்மா அதெல்லாம் யாரும் இல்லம்மா. சும்மா என்னையவே வந்து சந்தேகப்படுறீங்க. ஒரு மனுஷனை போட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. இல்லடா. இப்ப போறீங்களா இல்லையா? சரி சரி நான் போறேன். என் மேல நம்பிக்கையே இல்லாம. சரிடா நம்புறேன்டா. பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா இங்க வந்து வேவ் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கண்ணா பசிக்குதா? ஆமாமா ரொம்ப பசிக்குது. அப்படியா, என்ன வேணும்? சாப்பிடதான்டா. எனக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு தரீங்களா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏமா? பன்னீர் பட்டர் மசாலா உனக்கு பிடிக்காதே, ராஜாவுக்கு தானே பிடிக்கும். ஆமால, இவளால நான் என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இல்லம்மா, எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். என்னமோ இன்னைக்கு நீ சரியில்லடா. மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? வாங்க நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அங்க யார் இருக்கான்னு. உங்களுக்கு என் மேல என்னைக்குமே நம்பிக்கையே வராதுமா. நானும் இப்படியே இருந்துக்கிறேன். சரி சரி நான் போறேன். உனக்கு என்ன சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தானே வேணும், அதையே செஞ்சிடறேன். சரியா? சீக்கிரம் போங்கம்மா, எனக்கு பசிக்குது. சரிடா இதோ போறேன். என்னமோ சரியில்லை. அப்பாடா அம்மா போயிட்டாங்க. இவளை வச்சுக்கிட்டு. ஏய் கீதா எந்திரிச்சு வா, அம்மா போயிட்டாங்க. போயிட்டாங்களா? நான் பேசவே இல்லையே. ரொம்ப முக்கியம் எங்க அம்மாட்ட பேசுறது. இப்ப எந்திரிக்க புரியா இல்லையா? இதோ வரேன். ஏய் பாத்து பாத்து விழுந்துடாத கீழே. இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட பிரிதோன் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பே சின்ன கொலுசில் சினங்கள் அறிந்து சேவை செய்வே. சரி சரி போலாமா ரூமுக்கு? போலாம். பொறுமையாவா? சரி.